ஹலோ நண்பா! வெல்கம் டூ ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியாகிற ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படம் எப்ப இருக்குன்னு தான் பார்க்க போறோம். in a place we இதய நோய குணப்படுத்துறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு 3 விதமான ஜுராசிக் கிட்ட டிஎன்ஏ எடுத்துட்டு வரணும். இந்த பொறுப்பு நம்ம கதாநாயகிட்ட குடுக்குறாங்க. குடுத்ததுக்கப்புறம் நம்ம கதாநாயகி ஒரு டீம கிரியேட் பண்ணி, வேலைய செஞ்சு முடிச்சாங்களா? இங்க போன டீம் உயிர் தப்பிச்சு வந்துச்சா? இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணியிருந்தாய்ங்க. அத காட்டிலும் படத்துல ஒளிப்பதிவு அப்படி கண்ணுக்கு பளீர்ன்னு காமிச்சிருப்பாய்ங்க. அந்த காடுகள காமிச்ச விதமா இருக்கட்டும், ஒரு மலையில இருந்து ஒரு சீன் ஏரோ ஷாட்லாம் வச்சு காமிச்சிருப்பாய்ங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படத்துல அதுக்கப்புறம் ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ஜுராசிக் வரும். அந்த ஜுராசிக்க காமிக்கும்போது ஒரு சம்பவம் பண்ணுவாய்ங்க பார்க்கணும். மிரட்டலா இருந்துச்சு. படத்துல அங்கங்க ஹாரர் சீனும் நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுலயும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சீன் வரும். அந்த தப்பிக்கிறாப்புல ஒரு ஜுராசிக் இருந்து. அந்த சீன்லாம் வேற லெவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இதுல இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு புதுவிதமான ஒரு ஜுராசிக்க காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுல அந்த சின்ன குழந்தை நல்லாவே நடிச்சிருந்துச்சு. நம்ம கூட நினைச்சோம், "ஏன்டா சின்ன பிள்ளையலாம் இந்த மாரி படத்துல வச்சு காமிக்கணுமா?" அப்படின்னு. ஆனா கடைசியில அந்த குழந்தைய வச்சு தான் ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாய்ங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல அடல்ட் கன்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஆனா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். அதனால கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா தியேட்டர்ல பார்த்தா மட்டும் தான் இந்த விசுவல் எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க அனுபவிக்க முடியும். ஒரு சரியான படங்க. இப்ப தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.